Hi students, 10th Max Chapter 2ல Numbers and Sequencesல நம்ம example 2.51 பார்க்க போகிறோம். Find the sum of two n terms of the series 5 plus 55 அதாவது 55 plus 555 plus up to etc. கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சம் கிளியராக பாருங்கள். எக்ஸசைஸில் வரக்கூடிய சம்மு 33333 இருக்கும். அடிக்கடி பப்ளிக்கில் வந்து 77777 கேட்பாங்க. எல்லாமே சேம் மாடல் சேம் பேட்டர்ன்ஸ் தான். இந்த ஒரு சம்மு கிளியராக கவனிங்க. ஓகேங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம கொஸ்டின் தான் ரைட் பண்ணியிருக்கோம் சொல்யூஷனில். முதல் ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 காமனாக நம்ம ரைட் பண்ணுறோம். இப்போ ஒரு 5 வெளியே போனால் 1, 2 5 வெளியே போனால் 11, 3 5 வெளியே போனால் 111 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n டேர்ம்ஸ். இந்த முதல் ஸ்டெப்பை கரெக்டாக எழுதுங்க. சரிங்களா? இந்த முதல் ஸ்டெப்பை ரைட் பண்ணிட்டீங்கன்னா திட்ட நீங்கள் சம்மே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, ஒரு 9 மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஒரு 9 டிவைட் பண்ணுறீங்க. அப்போ கான்செப்ட் நமக்கு மாறாது. 5 இன்ட்டு 9 டிவைடட் பை 9 போடுங்க. ரிமைனிங்கை அப்படியே ரைட் பண்ணுங்கள். ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 9/9 கேன்சல் ஆனால் மேலே இருக்கிற அதே டேர்ம் தான் வரப்போகுது. சரிங்களா? அதனால இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிவைடட் பை 9 இங்கே வெளியே வச்சுக்க போகிறோம். 5 டிவைடட் பை 9. இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 ப்ளஸ் 99, 11 வந்தால் 99 ப்ளஸ் இந்த 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 999 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n டேர்ம்ஸ். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக யோசிங்க, எதுவுமே ஹார்டாக திங்க் பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே 9 99 999 ப்ளஸ் n டேர்ம்ஸ்னு இருக்குது. அப்போ இதுக்கெலாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான நம்பராக. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 9 எப்படி எழுதலாம், 10 - 1 ரெண்டாக ஸ்பிட் பண்ணுங்கள். ப்ளஸ் இப்போ இது எப்படி எழுதலாம், 100 - 1 ப்ளஸ் இது என்ன நமக்கு 1000 - 1 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். சரிங்களா? சிங்கிளாக இருக்கிற நம்பரை நம்ம டபுளாக இப்படி எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 5/9. பாருங்கள், 10 100 1000 இதெல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் n டேர்ம்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆகுதுன்னா 10 100 1000 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். மைனஸ், ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, பாருங்கள் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங்கில் என்ன ஆயிரும், 1 + 1 + 1 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். சரிங்களா? n டேர்ம்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் ரொம்ப சிம்பிளாக நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்னென்னு, 5/9 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபார்மேட்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. நான் சைடில் அந்த ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு ரைட் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் என்ன ஃபார்முலா அப்படின்னா, Sn = என்ன ஃபார்முலா அப்படின்னா Sn = ஓகேங்களா, a இன்ட்டு r⁻n-1 டிவைடட் பை r-1. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? Sn = a இன்ட்டு r⁻n-1 டிவைட் பை r-1 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த 10 ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்களேன். 10 மட்டும் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா ஏவோட வேல்யூவும் 10 தான், ஆரோட வேல்யூவும் 10 தான். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 மட்டும் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு 10 தான் வரும். நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் ஏவும் 10 தான், ஏன்னா இதுலேருந்து இதை டிவைட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன ஒரு d2/1 அதுவும் 10 தான் வரப்போகுது. நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 10 ஏவும் 10 தான், ஆரும் 10 தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணிடலாம். என்னதுனா 10 × 10⁻n-1 டிவைடட் பை இங்கே r-1 10 - 1. கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வர முடியும். ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். மைனஸ்
இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் இந்த எண் தான் நமக்கு வரப்போகுது. நம்ம ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கலாம். 1 + 1 + 1 + அப் டு எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் வந்துன்னா இந்த எண்ணை மட்டும் ரைட் பண்ணால் நம்ம போதும். சால்விங் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையவே கிடையாது. -n மட்டும் நம்ம எழுதினாலே போதும். ஏன்னா இதோடைய ஃபார்மேட்டே என்ன தான் n தான் வரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் இது சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். 5/9 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். 10 × 10⁻n - 1 அப்படியே தான் ரைட் பண்ண போகிறீங்க. 10 - 1 வந்து 9 - n. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த பாருங்கள் 5/9 வந்து இந்த டேர்முக்கும் காமனாக தான் இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 10 50 ரிமைனிங் அப்படியே வந்துடும். -1 டிவைடட் பை 9 9s are 81 minus 5 × n 5n டிவைடட் பை 9. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்கன்னா இது கூட கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. இங்கே எண்ணை வந்து மறந்துடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த சம்மில் எல்லா சம்மையுமே இந்த மாடலில் சேமாக தான் வரும். இந்த 5/9 வருது இல்லையா, இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் மாறும். 3/9 வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். 7/9 வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த ஒரு ஸ்டெப்பில் தான் நமக்கு சேஞ்சஸே இருக்கே தவிர ரிமைனிங் அப்படியே தான் இருக்கும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.